இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அத்துமீறி தண்டவாளத்தில் நுழைந்த 3 வெளிநாட்டினர் கைது. சுபாங் ஜயா பத்துதிகா ரயில் தண்டவாள வழித்தடத்தில் அத்துமீறி நுழைந்து வெட்டும் கருவியை பயன்படுத்தி கேபிள்களை வெட்டியதாக சந்தேகத்தின் பேரில் 3 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். நள்ளிரவு மணி 12:45 அளவில் நடந்த சம்பவத்தால் சுபாங் ஜயா பத்துதிகா ரயில் தண்டவாள வழித்தடத்தில் 17.888 கிலோமீட்டரில் இச்சந்தேகத்திற்கு இடமான நபர் ஒருவர் இருப்பது குறித்து KTMB குற்றச்செயல் தடுப்பு பிரிவை சேர்ந்த துணை போலீசுக்கு தகவல் கிடைத்ததாக மலையன் ரயில்வே வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தண்டவாளத்தில் ஓடுபாதையில் அத்துமீறி நுழைந்து வெட்டும் கருவிகளை பயன்படுத்தி கேபிள்களை வெட்டி கொண்டிருந்த அந்த 3 ஆடவர்களும் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்த வெட்டும் கருவிகள் 3 கை தொலைபேசிகள், 2 மோட்டார் சைக்கிள் சாவிகள் மற்றும் ஒரு பணப்பை ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. சந்தேக நபர் மேல் நடவடிக்கைக்காக சுபாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் ரோந்து பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அரசாங்கத்தை கவிழ்க்கும் சதி முக்கிய சாட்சிகள் வெளிநாட்டில் இருப்பதாக CID குமார் தகவல். அரசாங்கத்தை கவிழ்க்கும் சதி தொடர்பான விசாரணைக்காக தேடப்படும் முக்கிய சாட்சிகள் சிலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநர் டத்தோ M குமார் அதனை அம்பலப்படுத்தியுள்ளார். ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் KLIA வழியாக அவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றதை குடிநுழைவு பதிவுகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்நிலையில் இதுவரை மலேசியாவில் உள்ள 14 சாட்சிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். நாட்டின் நிலைத்தன்மை மற்றும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சிதைக்க முயன்றதாக கூறி இச்சம்பவம் விசாரிக்கப்படுவதாக கூறிய குமார் பொதுமக்கள் தேவையற்ற யுகங்களை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விசாரணையின் ஒரு பகுதியாக இவ்வாரம் குறைந்தது 3 புக்கிட் அமான் வரவழைக்கப்பட்டனர். UIA பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சியாசா ஷுக்ரி ஊழல் ஒழிப்பை வலியுறுத்தும் C4 மையத்தின் தலைமை செயல் அதிகாரி புஷ்பன் முருகையா, முன்னாள் நிதி அமைச்சர் மறைந்த துன்டைம் ஜைனுடீனின் மனைவியின் வழக்கறிஞர் நிசாமுதீன் ஹமீத் ஆகியோரே அம்மூவராவர். பூச்சோங் அடுக்குமாடி படிக்கட்டில் கருப்புசாமி சிலை இடமாற்றம். பூச்சோங் டேசா தஞ்சோங் அடுக்குமாடி குடியிருப்பு படிக்கட்டில் வைக்கப்பட்டிருந்த கருப்புசாமி சிலை தொடர்பான சர்ச்சை தீர்க்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் வைரலாகி அச்சிலை ஆபத்து அவசர நேரங்களில் வெளியேறும் பாதையை மறைப்பதாக விவாதம் சூடுபிடித்தது. இதையடுத்து மலேசிய இந்து சங்கத்தின் பூச்சோங் கிளையின் பிரதிநிதிகளும் கின்றாரா நகராண்மை கழக உறுப்பினர் ஒருவரும் இணைந்து ஆய்வு மேற்கொண்டனர். அதன் பின்னர் உரிமையாளர் சிலையை தற்காலிகமாக அடித்தளத்துக்கு மாற்றி பின்னர் பொருத்தமான இடத்திற்கு மாற்ற ஒப்புக்கொண்டார். இந்நிலையில் பொதுமக்கள் பகிர்ந்து பயன்படுத்தும் இடங்களில் தெய்வ சிலைகள் அல்லது கட்டுமானங்களை வைக்க வேண்டாம் என மலேசிய இந்து தர்ம மாமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது பாதுகாப்பு அபாயங்களையும் குடியிருப்பாளர்களிடையே மோதல்களையும் தவிர்க்க உதவும் என அறிக்கை வாயிலாக அது கூறிற்று. மக்காவில் ஹோட்டலில் தீ விபத்து. மலேசியாவின் அனைத்து 70 யாத்ரிகள் பாதுகாப்புடன் உள்ளனர். மக்காவில் ஜாலான் அஜ்தீவில் ஹோட்டல் மீரா அஜ்டியில் உள்ளூர் நேரப்படி மாலை 5 மணியளவில் வியாழக்கிழமை தீப்பிடித்ததை தொடர்ந்து அங்கு தங்கியிருந்த சுமார் 70 மலேசிய யாத்ரிகள் பாதுகாப்பாக இருப்பதோடு அவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. மீரா அஜியாத் ஹோட்டலில் தங்கியிருந்த அனைத்து யாத்திரைகளும் உம்ரா பயண நிறுவனர்களான TH டிராவல், ஜஹாஃபிஸ் டிராவல் மற்றும் ரோஹர் டிராவல் ஆகியவற்றின் நிர்வாகத்தின் கீழ் இருந்ததாக விஸ்மா புத்ரா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தங்களது நிர்வாகத்தின் கீழ் உள்ள அனைத்து மலேசிய யாத்திரிகளும் பாதுகாப்புடன் இருப்பதாக அந்த 3 நிறுவனங்களும் குறிப்பிட்டுள்ளன. உள்ளூர் நேரப்படி இரவு 7:20 அளவில் அந்த ஹோட்டல் வளாகத்தில் இருந்ததாக அந்த 3 சுற்றுலா நிறுவனங்கள் உறுதிப்படுத்தின. ஜெடாவில் உள்ள மலேசிய தூதரக அலுவலகமும் வியாழக்கிழமை இரவு 7:20 அளவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் மலேசிய யாத்ரிகள் அங்கு பலர் காணப்பட்டதாக குறிப்பிட்டது. விமான நிறுவனங்கள் கட்டணங்களில் தொடர் மதிப்பாய்வு. மலேசிய விமான போக்குவரத்து குழுமம் MAGயின் கீழ் உள்ள விமான நிறுவனங்கள் நிலவும் சந்தை உலகம் முழுவதும் உள்ள விமான நிறுவனங்கள் எரிபொருள் விலை உயர்வையும் மேலும் மாறிவரும் புவிசார் அரசியல் சூழ்நிலைகளையும் கவனமாக கண்காணித்து வருகின்றன. அவை இரண்டும் தொடர்ந்து விமானத்துறையில் செயல்பாட்டு செலவுகளையும் கட்டண அமைப்புகளையும் பாதித்து வருகின்றன.
தனது குழுமம் நம்பிக்கையான மற்றும் பாதுகாப்பான இணைப்பை பராமரிக்கும் அதே வேளையில் செலவுகளை நிர்வகித்து சமநிலைப்படுத்துவதில் உறுதியாக இருப்பதாக வெளியிட்ட ஒரு அறிக்கையில் MAG குறிப்பிட்டுள்ளது. உலக அளவில் எண்ணெய் விலை உயர்வை தொடர்ந்து மலேசிய ஏர்லைன்ஸ், ஃபயர்ஃபிலாய் மற்றும் பாத்தே ஏர் உட்பட பல முக்கிய விமான நிறுவனங்கள் எரிபொருள் கட்டணத்தை அதிகரித்துள்ளதாக எக்ஸ் தளத்தில் பெம்புரு டிக்கெட் முரா என்ற பயனர் பதிவிட்டுள்ளார். 200 கோடி ரிங்கிட்டாக உயர்ந்த பெட்ரோலுக்கான அரசு உதவித்தொகை. எரிபொருளுக்கான உதவித்தொகை அதிகரித்த போதிலும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளை பராமரிப்பதோடு முடி 95 திட்டத்தின் கீழ் மக்கள் தொடர்ந்து உதவி பெறுவதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்று டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்திருக்கிறார். மேற்கு ஆசிய மோதலினால் ஒரு மாதத்திற்கு முன்பு 70 கோடி ரிங்கிட்டாக இருந்த பெட்ரோலுக்கான அரசு உதவித்தொகை 200 கோடி ரிங்கிட்டாகவும், டீசலுக்கான அரசு உதவித்தொகை 120 கோடி ரிங்கிட்டாகவும் அதிகரிப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் மடானி அரசாங்கம் மக்களுக்கு ஆதரவளிப்பதை உறுதி செய்யும் அணுகுமுறையை எடுத்து வருகிறது. நம்மிடம் புடி 95 உள்ளது. புடி தனிநபர், புடி விவசாய பொருட்கள் ஆகியவற்றுடன் திட்டங்கள் உள்ளன. அவை மக்களுக்கு ஓரளவு நிம்மதியை தரும் என நாம் நினைக்கிறேன் என்றார் அவர். மடானி அரசாங்கம் கடந்த 3 ஆண்டுகளில் நிதி சீர்திருத்தங்கள் மற்றும் ஒருங்கிணைப்புகளை செயல்படுத்தியதன் விளைவாக தற்போது ஏற்பட்டுள்ள சுமையை சமாளிக்க முடிவதாக அவர் கூறினார். ரவாங் உச்சிமலை முனீஸ்வரன் கோவில் இடிப்பை நிறுத்த நீதிமன்றம் உத்தரவு. ரவாங் ஸ்ரீ உச்சிமலை முனீஸ்வரன் கோவிலில் நடைபெற்று வந்த இடிப்பு பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு யாயாசான் குப்ரா அறக்கட்டளைக்கு செலாயாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நில உரிமை தொடர்பான விவகாரம் இன்னும் தீர்க்கப்படாத நிலையில் கோவில் இடிப்பு நடவடிக்கைகள் பொதுமக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என நீதிபதி சாய்குவான் ஹாக் கூறினார். 1995 ஆண்டிலிருந்து அக்கோவில் இயங்கி வருகிறது. ஆனால் நிலம் 2021 ஆண்டு புதிய உரிமையாளருக்கு கைமாறியது. இந்நிலையில் சர்ச்சைக்குள்ளான அந்நிலத்தின் உரிமையாளரான யார் என்பது ஜூன் 5 முடிவு செய்யப்படும். அதுவரை அந்த கோவில் ஸ்டேட்டஸ் கோ, அதாவது தற்போதைய நிலையிலேயே தொடர வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கோவிலை காலி செய்யுமாறு ஷா அலாம் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு வரும் வரை அமைதியை கெடுக்கும் வகையிலான எந்தவொரு இடிப்பு முயற்சிகளையும் தடுக்க கோரி கோவில் நிர்வாகம் கடந்த பிப்ரவரி 27 வழக்கு தொடர்ந்தது. தன்னிச்சையாக கோவிலை உடைத்ததன் பேரில் முன்னதாக பிப்ரவரி 11 4 கைதாகி விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். செலுத்தப்படாத EPF பங்களிப்புகளுக்காக 2257 நிறுவன இயக்குநர்களுக்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் அந்த நிதியம் முதலாளிகளுக்கு எதிராக 3530 சிவில் வழக்கு தாக்கல் செய்ததுடன் 6011 வழக்குகளில் குற்றவியல் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டது. ஊழியர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட மொத்தம் 21029 புகார்களில் 2025 ஆண்டில் 8868 நிலுவைப் பணி கூடுதல் வழக்குகள் தீர்க்கப்பட்டதாக ஊழியர் சேமநிதி வாரியத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி சசாலிசா சைனுடின் தெரிவித்தார். 2025 ஆண்டில் தங்கள் ஊழியர்களின் EPF பங்களிப்புகளை செலுத்த தவறியதற்காக மொத்தம் 2257 நிறுவன இயக்குநர்கள் நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டது. இதன் மூலம் டிசம்பர் மாதம் வரை இதே காரணத்திற்காக வெளிநாடுகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்ட நிறுவன இயக்குநர்களின் மொத்த எண்ணிக்கை 14332 உயர்ந்துள்ளதாக EPF-இன் தலைமை இயக்க அதிகாரி சசாலிசா ஜைனுடின் தெரிவித்தார். இந்த ஆண்டில் தங்கள் ஊழியர்களின் பங்களிப்புகளை செலுத்த தவறிய நிறுவன இயக்குநர்கள் மற்றும் முதலாளிகள் மீது EPF 3530 சிவில் வழக்குகளை தாக்கல் செய்துள்ளது மற்றும் 6011 வழக்குகளில் குற்றவியல் நடவடிக்கை எடுத்துள்ளது என்று அவர் கூறினார். 200க்கும் மேற்பட்டோர் பிரதமரின் அலுவலகத்திற்கு வெளியே கூடி நாட்டில் அதிகரித்து வரும் இனப்பதற்றங்கள் குறித்து பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று பிரதமர் அலுவலகத்திற்கு வெளியே 200க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி மத வெறுப்பு பேச்சுகள் மற்றும் இன தூண்டுதல்களுக்கு எதிராக மடானி அரசாங்கம் கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பிரதமர் அன்வார் இப்ராஹிமிடம் ஒரு மனுவை சமர்ப்பித்தனர். உலகளாவிய மனித உரிமைகள் கூட்டமைப்பு 75 அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் ஆர்வமுள்ள குடிமக்களுடன் இணைந்து சமர்ப்பித்த இந்த மனுவில் குறிப்பாக சமூக ஊடகங்களில் மதங்களுக்கு இடையிலான பதற்றத்தை தூண்டுபவர்களுக்கு எதிராக தொடர்ச்சியான மற்றும் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இந்த மனுவில் போதகர்களான ஜம்ரி வினோத், ஃபிர்டாவுஸ் வாங், ரித்வான் டி அப்துல்லா, நில உரிமை ஆர்வலர் என்று கூறிக்கொள்ளும் தமீம் தாரி அப்துல் ரசாக் மற்றும் பேலஸ் முஃப்தி அஸ்ரி ஜைனுல் அபிதீன் உள்ளிட்ட பலரது பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக மற்ற மதங்களை இழிவுபடுத்தும் வகையிலும் தூண்டும் வகையிலும் தொடர்ந்து பேசி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இத்தகைய உள்ளடக்கங்களுக்கு எதிராக பல புகார்கள் காவல்துறையில் அளிக்கப்பட்டிருந்தாலும் அவற்றின் மேல் பல நடவடிக்கைகள் இல்லை என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்.